சரியா? அப்படி இருக்கும்போது பிள்ளைகளை வளர்த்தமையானால் பெரிய பாவமாகி விடும் தான். பெண்களே, எப்படியாவது இந்த பிள்ளைகளை 7 வயசு வரைக்கும் நீங்க வளர்த்தே ஆகணும் சுவாமி. இவ்வளவு வயசு வரைக்கும் எங்களால வளர்க்க முடியாது சுவாமி. ஆட்டம் என்று சொன்னமையானால் மனக்குறைகள் உண்டு மக்கு. கண்டிப்பா கண்டிப்பா பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து வர வேண்டும் என்று சொன்னால் எங்கள் நமக்குள்ள ஒரு நிபந்தனை சுவாமி. என்ன நிபந்தனை உங்களுக்கு? இந்த பிள்ளைகள் முகம் எங்களுக்கும் எங்களின் முகம் பிள்ளைகளுக்கும் தெரியக்கூடாது. அவைகளுக்கு சம்மதம் சொல்லுங்க. நாங்களே பிள்ளைகளை வளர்த்து வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பிள்ளைகள் முகம் தெரியக்கூடாது, அவங்களுக்கு உங்க முகம் தெரியக்கூடாது. ஆம் சுவாமி. பேசாம ஆளுக்கு 2 கொரோனா ட்ரெஸ் தச்சுதானே நீங்க போட்டுக்காங்க, ஒரு பிரச்சனை இருக்காது. ஃபுல் கவர் பண்ண மாதிரியா? ஆமா, ஃபுல்லா கவர் ஆயிரும். அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. சரி, கொஞ்சம் இருக்கு உங்களுக்கு. இருக்கும்ல, கணக்கு இல்லாம இருக்கு. எனக்கு இருந்த அறிவுக்கு நான் பிறக்க வேண்டிய இடமே வேற. அப்படி எந்த இடத்துல பிறந்தீங்க? அடுப்புல வந்து அப்பதான் பிறந்திருப்பாடி. நான் பார்த்தா தெரியுதுல்ல. ஆமா. அவங்க அம்மா இருக்காளா? எங்க அம்மா எப்படி இருப்பா? அப்பமே செத்து போயிருப்பாளா ஒன்னிய பத்த பிறகு? அதாவது எங்க ஐயாவுக்கு வந்து 3 பொண்டாட்டி. சரி, 3 பொண்டாட்டி. ஆமா, 3 பேருக்கு நான் பிள்ளை. சரி, 3 பேருக்கு பிள்ளையா? ஆமா. ஆமா, இருக்கலாம். ஒண்ணு பெத்தம்மா. சரி. ஒண்ணு வளர்த்தம்மா. சரி. ஒண்ணு இப்போ வளர்ந்துட்டு இருக்காம. ஆமா. அதனால 3 பேருக்கு நான் தான் பிள்ளை. அதனால பிள்ளை வளர்ந்து வந்துட்டு இருக்கேன். செழிப்பா இருக்கு. அதான் சரி ஐயா. பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளின் முகமங்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்கின்ற வார்த்தையை காதலை கேட்டார் நந்தி தேவராகப்பட்டவர்.